தமிழக அரசியலில் தாவேகா என்டிஏ கூட்டணி என்பது வெறும் அரசியல் நகர்வு மட்டுமல்ல. அது பல தசாப்தங்களாக நிலை பெற்றுள்ள திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கம். இந்த கூட்டணி அமைந்தால் அதன் பாதிப்பு யாரை நிலைகுலைய செய்யும் தெரியுமா? இந்த கூட்டணியால் நேரடி பாதிப்புக்கு உள்ளாகப் போவது ஆளுங்கட்சியான திமுக தான். திமுகவின் பலமான இளைஞர் அணி வாக்கு வங்கியில் விஜய் ஒரு பெரும் ஓட்டையை போடுவார். முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுநிலையான வாக்காளர்கள் மாற்றம் என்ற போர்வையில் விஜயை நோக்கி திரும்பினால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பல தொகுதிகளில் தட்டிப்பறிக்கும். அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் தாவேகாவின் வருகையால் தங்களின் முக்கியத்துவம் குறையுமோ என அஞ்சக்கூடும். இது என்டிஏ கூட்டணியின் ஒற்றுமையை சோதிக்கும். இதுவரை திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை மட்டுமே பார்த்து வந்த மக்கள் இப்போது விஜயை ஒரு வலுவான மாற்றாக பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்படும் கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வியூகமும், அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்படும் கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வியூகமும் விஜயின் ஈர்ப்பும் இணைந்தால் அதிமுகவின் வாக்குகள் அப்படியே இந்த கூட்டணிக்கு வரும். விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை சித்தாந்த எதிரி என்றும் அறிவித்திருந்தார். இப்போது அதே பாஜகவுடன் கைகோர்க்கும் சூழல் உருவானால் சமூக நீதி பேசும் விஜய் எப்படி பாஜகவுடன் இணைந்தார் என திமுக தரப்பு காரசாரமான விமர்சனங்களை முன்வைக்கும். இதை விஜய் எப்படி தனது தொண்டர்களிடமும் மக்களிடமும் நியாயப்படுத்தப் போகிறார் என்பதை பொறுத்தே அவரது அரசியல் எதிர்காலம் அமையும். இதுவரை திராவிடம் வெர்சஸ் ஆரியம் அல்லது திமுக வெர்சஸ் அதிமுக என இருந்த களம் இப்போது திராவிட பாரம்பரியம் வெர்சஸ் புதிய தலைமுறை அரசியல் என மாறும். விஜயின் சினிமா செல்வாக்கு பிளஸ் பாஜகவின் டெல்லி அதிகாரம் பிளஸ் தேர்தல் வியூகம், இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலாக மாறும். இந்த கூட்டணி உறுதியானால் அது தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு கேம் சேஞ்சராக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது மிகவும் சவாலான, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும். குறிப்பாக பாஜக ஏற்கனவே வலுவாக இருக்கும் கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி மற்றும் நெல்லை போன்ற பகுதிகளை தக்க வைக்க முயல்வார்கள். அதிமுகவும் கோவை, தென் மாவட்டங்களை தக்க வைக்க முயலும். ஒரு புதிய கட்சியாக தாவேகா அதிக இடங்களை பெற்று சட்டசபையில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாகவோ உருவெடுக்க துடிக்கும். எனவே பாஜகவுடனான பேச்சுவார்த்தையில் சமமான பங்கு என்ற அந்தஸ்தை விஜய் விட்டுக் கொடுக்க மாட்டார். தமிழகத்தின் குறிப்பிட்ட சில மண்டலங்களில் விஜயின் செல்வாக்கு திமுகவின் வெற்றி வாய்ப்பை நேரடியாக பாதிக்கும். சென்னை மற்றும் சென்னை புறநகர் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டை. ஆனால் விஜய்க்கு இங்கு மிகப்பெரிய ரசிகர் மன்ற கட்டமைப்பு உள்ளது. குறிப்பாக குடிசை பகுதிகள் மற்றும் நடுத்தர வர்க்க இளைஞர்களிடம் விஜய்க்கு இருக்கும் ஈர்ப்பு திமுகவின் பாரம்பரிய வாக்குகளை பிரிக்கும். விவசாயம் சார்ந்த டெல்டா மாவட்டங்களில் பாரதிய ஜனதாவின் மீதான அதிருப்தியை விஜயின் புதிய முகம் ஈடுகட்டும். இங்குள்ள இளைஞர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயை நோக்கி நகரக்கூடும். கொங்கு மண்டலம் ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக வலுவாக இருக்கும் இடம். இங்கு தாவேகா இணையுமானால் திமுகவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவது கடினமான ஒன்றாக இருக்கும். இந்த கூட்டணி அமைந்தால் மதுரை, தென் மாவட்டங்களில் விஜயின் ரசிகர் பலம் பிளஸ் சமூக ரீதியிலான பாஜகவின் வாக்கு வங்கியால் திமுகவுக்கு சிக்கல் ஏற்படலாம். கோவை, திருப்பூர் பகுதிகளில் பாஜக அதிமுகவின் அடிப்படை பலத்துடன் விஜயின் பிரபலம் இணைவது மாபெரும் வெற்றியை கொடுக்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் நகர்ப்புற இளைஞர்கள் வாக்குகளில் திமுகவுக்கு பெரும் சரிவு ஏற்படும். இந்த மெகா கூட்டணியை சமாளிக்க திமுக தனது திராவிட மாடல், பாசிச எதிர்ப்பு போன்ற ஆயுதங்களை கூர்மையாக்கும். விஜயை ஒரு பாஜக பி டீம் என்று முத்திரை குத்துவதன் மூலம் சிறுபான்மையினர் வாக்குகளை தக்க வைக்க திமுக கடுமையாக போராடும். விஜய் தனது கொள்கை விளக்க பாடல்களில் மதச்சார்பின்மை பற்றி பேசியிருந்தாலும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற பாஜக போன்ற ஒரு பலமான தேசிய கட்சியின் துணை அவருக்கு தேவைப்படுகிறது. இது ஒருபுறம் பலமாக அமைந்தாலும் மறுபுறம் அவரது தனித்துவமான அரசியல் அடையாளத்திற்கு ஒரு சவாலாகவும் அமையலாம். தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்தின் வாசலில் நிற்கிறது. தேசியவாதத்தின் வியூகம் மறுபுறம் என இருந்த களம் இப்போது விஜயின் வருகையால் முக்கோண போட்டியாக மாறியுள்ளது. தாவேகா என்டிஏ கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கணக்கு மட்டுமல்ல, அது தமிழகத்தின் வாக்கு வங்கி அரசியலில் ஒரு புதிய துருவ முனைப்பை உருவாக்கும் முயற்சி. விஜய் தனது சித்தாந்த எதிரி என்று குறிப்பிடுவர்கள் உடன் கைகோர்க்கும் சூழல் உருவானால் அதை தமிழக மக்கள் சாமர்த்தியமான அரசியல் என்று ஏற்பார்களா அல்லது சமரச அரசியல் என்று ஒதுக்குவார்களா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. எது எப்படியோ வரும் 2026 தேர்தல் களம் திமுகவுக்கு ஒரு சவாலாகவும் விஜய்க்கு ஒரு
அக்கினி பரீட்சையாகவும் அமையப்போவது உறுதி. கோட்டையை நோக்கி பாயும் இந்த மெகா கூட்டணியின் வியூகம் பலிக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும்.